ஹாய் கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து லா ஆஃப் அசம்ஷனை பற்றி. லா ஆஃப் அசம்ஷனும் லா ஆஃப் மென்டலிசமும் ஒன்று நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஆக்சுவலாக கிடையாது. லா ஆஃப் அசம்ஷன் டிஃப்ரெண்ட்டு, லா ஆஃப் மென்டலிசம் டிஃப்ரெண்ட்டு. லா ஆஃப் மென்டலிசம்னா என்னென்னு நாளைக்கு பார்ப்போம். நம்ம மண்டே போல் ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்ப்போம். எப்படி லா ஆஃப் ரெசனன்ஸும் லா ஆஃப் கரஸ்பாண்டன்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோமோ அந்த மாதிரி. ஓகே கைஸ், இப்போ லா ஆஃப் அசம்ஷன்னா என்னென்னு பார்ப்போம். லா ஆஃப் அசம்ஷனுங்கிறதே ரொம்ப சிம்பிளான தாட்டு தாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். எப்படி இப்போ லா ஆஃப் ரெசனன்ஸ்னால் அகமதுபுரம் சேம் சொல்கிறோம். லா ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ்னால் ஆஸ் அபவ் சோ பிலோ, அண்டத்தில் இருக்கலாம் பிண்டத்தில் இருக்குன்னு சொல்கிறோம்ல. அதனால் லா ஆஃப் அசம்ஷனுங்கிறது வந்து நம்மளோட இன்னர் பிலீஃப் சிஸ்டம் என்னவோ, இன்னரில் நம்ம என்ன அஸ்யூம் பண்ணுறோமோ அதை பார்த்துருக்கோம், பார்க்கல, நம்ம விட்னஸ் பண்ணியிருக்கோம், பண்ணலை, இட் டசன்ட் மேட்டர். நம்ம உள்ளுக்குள்ளே எதை வந்து அஸ்யூம் பண்ணுறோமோ அது அவுட்டர் ரியாலிட்டியாக மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் லா ஆஃப் அசம்ஷன். இன்னொன்று ஈஸியாக இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு என்ன வேணும். இப்போது 5 லட்சம் இருந்தால் 5 பவுன் நகை வாங்கிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த 5 பவுன் நகை தான் உங்களோட இன்டென்ஷன். அப்படின்னா அந்த 5 பவுன் நகை என் கையில் இருந்தால் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன், எவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன். அந்த நகையை என் கழுத்தில் போட்டு நான் இப்படியெல்லாம் அழகு பார்ப்பேன், கண்ணாடி முன்னாடி நின்று என்ன எப்படியெல்லாம் நான் ரசிப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் விஷன்ஸாக நினச்சி பார்க்குறீங்க. அந்த ஃபீலிங்ஸையும் கலக்குறீங்க. ஏன்னா அது உங்களோட ஆசை, உங்களோட ட்ரீம். இட் இஸ் அ பார்ட் ஆஃப் யூ. அப்போ அந்த உணர்வு நிலையோடு அதை கலக்குது. அதை நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 5 பவுன் நகை உங்ககிட்ட வந்து சேரும். டோன்ட் திங்க் அதுக்கு காசு எப்படி வரும், யார் கொடுப்பா, ஹவு அண்ட் ஹூம் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்காம இருந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிசல்ட் என்னவோ அந்த ரிசல்ட் உங்களுக்கு வந்துடும். அப்படிங்கிறத விளக்கக்கூடிய லா தான் லா ஆஃப் அசம்ஷன். இப்போ வந்து எனக்கு புது வீட்டுக்கு வந்த புதுசில் என்கிட்ட ஃப்ரிட்ஜு கிடையாது, வாஷிங் மிஷின் கிடையாது, ஃப்ரிட்ஜ் வாங்குறது காசும் கிடையாது, வாஷிங் மிஷின் வாங்குறதுக்கு காசும் கிடையாது. ஸோ ஐ வாஸ் கீப்பிங் ஆன் திங்கிங், அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், காசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்றே தான் கேட்டேன், எனக்கு டெய்லி பால் வைக்கிறதுக்கு, மாவு ஆட்டி வைக்கிறதுக்கு வெளியவே வைக்க முடியல, கஷ்டமாக இருக்குது. டெய்லி காய்ச்சி வைக்க வேண்டியிருக்கு பாலை. டெய்லி கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அது வெள்ளனை போனால் தான் பால் கிடைக்கும், லேட்டாக போனால் பால் தீர்ந்து போயிடும். ஸோ இதுக்கெல்லாம் கண்டிப்பான முறையில் ஃப்ரிட்ஜ் வேணும். ஒரு பக்கெட் நிறைய துணி சேர்ந்து போச்சு, இதை கையில் துவைக்கிறதுக்கு எனக்கு மலப்பாக இருக்குது. கண்டிப்பான முறையில் எனக்கு வாஷிங் மிஷினும் வேணும். ஸோ ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எதை கொடுத்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் எனக்கு வேணும், எனக்கு கொடு அப்படின்னு தான் கேட்டேன். அதை சொல்லி 1 வீக்லேயே வந்து எங்கள் சித்தி ஒருத்தவங்க சென்னையிலேருந்து மதுரைக்கு அவங்க வீடை காலி பண்ணிட்டு வந்தாங்க. ஆல்ரெடி மதுரை வீட்டில் எல்லாம் வாங்கி போட்டிருக்காங்க. ஸோ இது எக்ஸ்ட்ரா தான் உங்களுக்கு இந்த வாஷிங் மிஷினும் ஃப்ரிட்ஜ். ஸோ எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இருக்குது, நீ எடுத்துக்கிறியான்னு. அவங்க கேட்டது தான் ஒரு டெம்போ 500 ரூபாய்க்கு பிடிச்சி போய் வாஷிங் மிஷினை ஃப்ரிட்ஜையும் எடுத்துகிட்டு வந்து மேலே இங்கே வச்சு அது நல்லா ஒர்க் பண்ணுதான்னு ஒரு நாள் போட்டெல்லாம் பார்த்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ திஸ் இஸ் ஹவு நீங்கள் உங்கள் ரியாலிட்டி என்னன்னு நீங்கள் இமேஜின் பண்ணுறீங்களா, அஸ்யூம் பண்ணுறீங்களா, அந்த அஸ்யூம் பண்ணுற ரியாலிட்டியவே இது என்கிட்ட இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு அந்த உணர்வு நிலையோடு அதை ஹாப்பியாக அந்த ட்ரீமில் என்ஜாய் பண்ணி வாழ்கிறீங்கல்ல, இதுதான் உங்கள் இன்னர் ரியாலிட்டி. இதுதான் வேணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க, கிளைம் பண்ணுறீங்க, அதுவே உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகும். இதுதான் லா ஆஃப் அசம்ஷன்.